கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 3 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா வெயிட் பண்ணிகிட்ருக்குற ஆஃபீஸில் ஐஸ்வர்யா அபிராமியை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே தீபாவை பார்த்ததுமே அபிராமி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு அபிராமி கேட்க, தீபா வேலைக்கு போகிறா போல இருக்காத்த, எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். அவள் காலையில் பேகை போட்டுட்டு கிளம்புனா சாயங்காலம் தான் திரும்பி வருவா. அன்றைக்கி ஒரு நாள் நான் அப்போவும் கேட்டேன், அப்போது தம்பியை பார்க்க போனேன்னு சொல்லி சமாளிச்சிட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அவளை இன்னைக்கு அப்படின்னு அபிராமி ரொம்ப கோவமாக கிளம்பவும், அத்தை இங்கே வச்சு எதுவும் பேச வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா அபிராமியை சமாதானப்படுத்தி அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தீபா ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தீபாவை கூப்பிட்டு, சீனியர் மேனேஜர் உங்கள் ஃபைலை பார்த்துட்டாரு, அதுலேயே ஃபீட்பேக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அவரையே முறைச்சி பார்க்குறாங்க. என்னம்மா முறைச்சி பார்த்துட்ருக்க, இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் பழகிக்கணும், போ அப்படின்னு சொல்லிடுறாரு. தீபாவும் சரின்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப டென்ஷனோடையே கிளம்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா கிளம்பும்போது, என்ன வீட்டை விட்டு துரத்த பார்த்தால, இன்றைக்கி உன்னோட கண்ணம் பழுக்க போகுது, வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யோசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அபிராமி பயங்கர டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அருணாச்சலம் அருண் எல்லாரும் கேட்க, சொல்லு நீயே சொல்லுங்கிறாங்க அபிராமி. ஐஸ்வர்யா இல்லத்தை நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த தீபா யாருக்கும் தெரியாமல் வேலைக்கு போயிட்டுருக்கா, நான் ட்ராமாக்காரின்னு சொன்னால் மட்டும் எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருதில்ல, அவளை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்கள, இப்போ பாருங்கள் அவள் யார்கிட்டையும் சொல்லாமல் வேலைக்கு போயிட்டுருக்கா. இதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே அவகிட்ட ட்ராமாக்காரின்னு சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் என்னென்னலாம் இந்த மாதிரி மறைச்சி வச்சுருக்காளோ தெரியல. நேற்று குருஜி வந்து சொல்லும்போது கூட நான் இதுக்காக தான் யோசித்தேன், அதனால தான் அவள் பேரை கூட நான் அதிகமாக சொல்கிறதில்ல அப்படின்னு அபிராமி சொல்லிகிட்ருக்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு, வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நம்ம என்ன வேணா நான் சொல்ல போகிறோம், ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிகிட்ருக்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி தனியாக போய் நின்று தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தீபாவும் ஆட்டோவில் வரவே மீனாட்சிக்கு கால் பண்ணுறாங்க. மீனாட்சி அக்கா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் மீனாட்சி திரும்பவும் கால் பண்ணுறாங்க. தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா சவுண்டு சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆக மீனாட்சி கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. நம்ம தீபாவை கொஞ்சமாவது அலர்ட் பண்ணலான்னு நினச்சி கால் பண்ணால் இப்படி ஃபோன் வேறு போக மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு மீனாட்சி யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டில் என்ன சிச்சுவேஷன் வேறு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஆட்டோ டிரைவர்கிட்ட ஃபோனை வாங்குறாங்க. அண்ணா உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவரும் ஃபோன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மீனாட்சியோட நம்பர் யோசிச்சு பார்க்குறாங்க. ஞாபகம் வரலான்னதும், அண்ணா இந்தாங்க உங்கள் ஃபோனில் டயல் பண்ணுறதுக்கு எனக்கு நம்பர் சரியாக ஞாபகம் இல்லை, என்னோடய ஃபோனே கொஞ்சம் சார்ஜ் போட முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இந்த பின்னு செட் ஆகாதுங்கிறாங்க டிரைவர். சரிங்கண்ணா பரவாயில்லங்கிறாங்க தீபா. இருமா ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விட்டுறேங்கிறாங்க டிரைவர். சரின்னு தீபாவும் உட்காந்துட்ருக்காங்க. மீனாட்சி வந்து அபிராமியை பார்க்குறாங்க. கண்ணிலேயே ருத்ரதாண்டவம் ஆடுறாங்களே அத்தை, என்ன நடக்க போதோ தெரியலையே. தீபா தயவு செஞ்சு பொய் எதுவும் சொல்லி மாட்டிக்காத தீபான்னு யோசிக்கிறாங்க மீனாட்சி. கரெக்டாக தீபாவும் வந்துடுறாங்க. நேராக வாசப்படிக்கிட்ட வந்து சிரிப்பை கழட்டி விடுவோம். ஐஸ்வர்யா அதை நோட் பண்ணி அபிராமி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அபிராமி நில்லடி அங்கேயே அப்படிங்கிறாங்க. தீபாவும் அங்கேயே நின்னுறாங்க. நீ எங்கே போயிட்டு வர சொல்லு, இன்னைக்கு பூஜை இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, தெரியுங்கிறாங்க. அப்போ தெரிஞ்சும் நீ போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இப்போ நீ எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு அபிராமி கேட்க, அத்தை ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலான்னு தான் போனேன், ஆனால் போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தீபா சொல்ல, அது என்ன முக்கியமான வேலை, எங்கே போனேன், இந்த வீட்டுக்கு பெரியவங்க நாங்கள் இருக்கோம், எங்ககிட்ட சொல்லாமல் நீ எங்கே போன, எங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா வேணாமா, சொல்லு எங்கே போயிட்டு வர சொல்லுங்கிறாங்க அபிராமி. தீபா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே மீனாட்சியும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே என்ன பார்த்துட்ருக்க மீனாட்சி, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு நினச்சல, இன்னைக்கு நீ நல்லா மாட்டினடி அத்தைக்கிட்டன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. டி நகரில் உனக்கு என்ன வேலை, என்ன வேலைக்கு போறியா அப்படின்னு அபிராமி கேட்க, திரும்பவும் தீபா மீனாட்சியே பார்க்குறாங்க. என்ன மீனாட்சி உன்னையே பார்த்துட்ருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாத்த நான் வேலைக்கு தான் போகிறேங்கிறாங்க தீபா. எங்களுக்கு தெரியாமல் எத்தனை நாளாக இது நடக்குது, இன்னும் என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருக்க, அன்னைக்கு உன்னோட அண்ணி என்னமோ வாய்க்கு வந்தபடி எங்கள் தீபா இப்படி அப்படின்னாலாம் பேசினா, இப்போ நான் அவளை வர சொல்லி பேசட்டுமா, ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே நீ வேலைக்கு போகிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவள் சொல்லலை, இன்றைக்கி நீ இன்னும் ஏன் வரல அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்து தான் ஐஸ்வர்யா மனசு கேட்காம வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டுருக்கு. ஆமாம் இவ சொல்கிறத வச்சு எதுவும் முடிவு பண்ணிடாதீங்கிறாங்க அருண். இல்லைப்பா அருண், நானே என் கண்ணால் பார்த்தேன், இவன் அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்ததை நானே பார்த்தேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டுருக்க. இப்படி தான் அத்தை இவள் ஆரம்பத்துலேருந்து ட்ராமாவே தான் பண்ணிகிட்ருக்கா, அது எனக்கு தெரிஞ்சதுனால தான்
கல்யாணத்துலேருந்து இவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போன வரைக்கும் எதுலேயுமே நான் இவளை நம்பலை. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணினேன். என் கண்ணு அதனால தான் நான் அன்னைக்கு பழுத்துச்சு. இன்றைக்கி இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா, நீ தீபா விஷயத்தில் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறாங்க அருண். சரின்னு ஐஸ்வர்யாவும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்கே பாரு, இப்படி ஒரு தப்பை பண்ணதுக்கு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கக்கூடாது. நீ இந்த வீட்டில் இருக்கவும் கூடாதுங்கிறாங்க அபிராமி தீபா எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா மட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.